சற்றுமுன் வெளியான தகவல். அரசு ஊழியர்களுக்கே ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியிடுது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் கணக்கிடப்பட்டு கடந்த 4 மாத அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகை இம்மாத ஊதியத்துடன் ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்துடன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரசாணை சமீபத்தில் வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான அறிவிப்பில் கூறியதாவது, அகவிலைப்படை உயர்வு குறித்து தமிழக அரசு ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டுள்ளது. அதாவது, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமீபத்தில் அரசு ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு முதல்வர் ஸ்டாலின் 9 அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு 1/1/2025 அன்று தேதிப்படி அகவிலைப்படி 2% உயர்த்தப்படும். 1/10/2025 முதல் அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பண பலன் பெறலாம் என்பது உள்ளிட்ட 9 அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் விதி 110க்கு கீழ் அறிவுறுத்தியிருந்தார். இதில் இரண்டாவது அறிவிப்பாக 1/1/2025 முதல் 2 விழுக்காடு அகவிலைப்படியினை மத்திய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்கிட அறிவிக்கப்பட்டதன் மூலம் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் 1/1/2025 முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும். அதாவது, இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலகங்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். இந்த உயர்வினை நடைமுறைப்படுத்திய ஆண்டு ஒன்றுக்கு ரூ. 1252 கோடி கூடுதல் நிதி செலவிடப்படும் என்ற அறிவிப்பும் இடம்பெற்றிருந்தது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படி 53% இருந்து 55% உயர்ந்தது. இதற்காக அரசாணையும் தமிழ்நாடு அரசு சமீபத்தில் வெளியிட்டப்பட்டது. தமிழ்நாடு அரசு முதன்மை செயலாளர் தா. உதயசந்திரன் வெளியிட்ட அரசாணையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் 1/1/2025 முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்ற முதல்வர் அறிவிப்பின்படி அரசாணை வெளியிடப்பட்டது. ஜனவரி 2025 முதல் ஏப்ரல் 2025 வரையிலான அகவிலைப்படி நிலுவைத் தொகையினை தற்போது நடைமுறையில் உள்ள பணமில்லாத பரிவர்த்தனை முறை மின்னணு தீர்வு சேவை மூலம் வழங்கப்பட வேண்டும். திருத்தப்பட்ட அகவிலைப்படியினை கணக்கிடுகையில் ரூ. 1க்கு குறைவாக வரக்கூடிய தொகை அது 50 காசும் அதற்கு மேலும் இருக்குமாயின் அது அடுத்த ரூ. 1 கணக்கிடப்பட வேண்டும். அதாவது 50 காசுக்கு குறைவாக இருந்தால் அது விட்டுவிடப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும், ஆசிரியர் அல்லாத பிற அலுவலர்களுக்கும், உள்ளாட்சி அமைப்புகளின் அலுவலர்களுக்கும், அதேபோல பல்கலைக்கழக மானியக்குழு, அனைத்திந்திய தொழில்நுட்ப கல்வி குழு சம்பள வீதங்களின் கீழ் வரும் அலுவலகங்களுக்கும், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பல்தொழில்நுட்ப பயிற்சி பள்ளிகள், சிறப்பு பட்டய படிப்பு நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள், உடற்பயிற்சி இயக்குநர்கள், நூலகர்கள் ஆகியோருக்கும் பொருந்தும். மேலும் ஊதிய அட்டவணையில் இது குறித்துரைக்கப்பட்ட சிறப்பு காலமுறை ஊதிய நிலைகளில் ஊதியம் பெறும் வருவாய்த்துறையிலுள்ள கிராம உதவியாளர்களுக்கும்
அதேபோல சத்துணவு திட்ட அமைப்பாளர்கள், குழந்தைகள் நல அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர்கள், எழுத்தர்கள் மற்றும் ஏனைய பணியாளர்களுக்கும் பொருந்தும். அதேபோல திருத்தப்பட்ட அகவிலைப்படி தற்போது அகவிலைப்படி பெறும் முழு நேர பணியாளர்களுக்கும் சில்லறை செலவு நிதியிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட மாதாந்திர ஊதியம் பெறும் முழு நேர அலுவலர்களுக்கும் அனுமதிக்கத்தக்க வேண்டும். திருத்தப்பட்ட அகவிலைப்படி பகுதி நேர பணியாளர்களுக்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதாவது தமிழக அரசானது அகவிலைப்படி உயர்வு குறித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு இம்மாத ஊதியத்துடன் 4 மாத ஜனவரி ஏப்ரல் 2025 அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகை கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8 லட்சம் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல அது மட்டுமல்லாமல் தரமற்ற ரேஷன் பொருட்களா அதிகாரிகளுக்கு இனி எஸ்எம்எஸ் செல்லும். அதாவது ரேஷன் கடைகளை கூட்டுறவுத்துறை நடத்துகிறது. ரேஷனில் வழங்கப்படும் துவரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் தரமற்ற இருப்பதாக அடிப்படை புகார்கள் இருந்து வருகின்றன. குறிப்பாக ஆய்வு செய்யும் போது தரமற்ற பொருட்கள் இருந்தால் ரேஷன் ஊழியர்கள் வாணிப கழகத்தின் மீதும் புகார் செல்கின்றன. வாணிப கழக அதிகாரிகளே ரேஷன் ஊழியர்கள் மீது புகார் கூறுகின்றன. இந்த விவகாரத்தில் தவறு செய்பவர் மீது நடவடிக்கை எடுப்பதில் பாரபட்சம் காட்டப்படுகிறது. ரேஷன் கடைகளில் நடக்கும் விற்பனை விவரங்கள் பிஓஎஸ் எனப்படும் விற்பனை முனைய கருவியில் பதிவு செய்யப்படுகிறது. அதேபோல ரேஷன் கடைகளுக்கு ஆய்வுக்கு செல்லும் அதிகாரிகள் தரமற்ற பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்தால் அந்த விவரத்தை பிஓஎஸ் கருவியில் பதிவு செய்யும் வசதி துவங்கப்பட உள்ளது. அப்படி பதிவு செய்த உடனே அந்த தகவல் எஸ்எம்எஸ் வாயிலாக நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகள் மற்றும் கூட்டுறவு அதிகாரிகளுக்கு செல்லும். அதேபோல தரமற்ற பொருள் எந்த கிடங்கில் இருந்து அனுப்பப்பட்டது, அதற்கு காரணமானவர்கள் யார் என்ற விவரங்களை விரைவாக தெரிந்து அதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.